வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் பிஸியாக இருந்ததால தான் லாங் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை லாங் வீடியோவில் பார்க்குறதுல எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஒன் டே விலாகாக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 5 AM ரொட்டீன்லாம் ஷார்ட் வீடியோவில் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே வந்து குட்டி சாரோட ஸ்கூல் டைமிங்ஸை பொறுத்தது தான். ஸ்போர்ட்ஸ் இருந்ததுன்னா 6:30, அப்படி இல்லைனா வந்து 7:30. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து என்னோட டைம் ஸ்கெடியூலும் இருக்கும். 6:30ன்னும் போது நல்ல வெயிலே வந்துடும். இது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால இது லஞ்சை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து என்ன ரொட்டீன் எனக்கு இருக்கும் அப்படின்றதுலேருந்து தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு முதல் வேலையாக என்ன பாட்டில்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். ஏன்னா இங்கே தாகமும் ரொம்ப எடுக்காது. ஆனால் சம்மர் சீசனில் தண்ணி குடிக்காமல் இருந்துருவோமோன்ற பயத்தில் எங்கெல்லாம் வாட்டர் பாட்டில் கண்டெய்னர்ஸ் இருக்கோ தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். இன்றைக்கி கடாய் மசாலா பொடியும் அதே மாதிரி பொரியல் பொடியும் தான் வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணேன். வேலை எல்லாமே சீக்கிரம் முடியறதுனால காலையிலே வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து எப்பயும் இருக்கிற பொரியல் பொடி தான். நான் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு, எல்லா கிழங்குக்கு, வாழைக்காய், சம்டைம்ஸ் கத்திரிக்காய் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். அதோட அரோமா, டெக்ஸ்சர் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரோஸ்ட் பண்ணுற மாதிரி, கம்மியான எண்ணெயில் ரோஸ்ட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் இருக்கும். இப்போ நான் பண்ணுறது வந்து கடாய் மசாலா. அதாவது பன்னீரில் கடாயோ மஷ்ரூமில் கடாயோ பண்ணும்போது இந்த மசாலாவை வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து அதிகமான க்ரீமெல்லாம் சேர்க்காமல் திக்காகவும் ஆகும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் பஞ்சாபி தாபாவோட டேஸ்ட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வறுத்து வச்சுட்டு குல்ஃபி செஞ்சேன் வீட்லேயே. அது எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் குட்டி சாரை கூப்பிட்டு வர டைம் ஆகிடும். லாண்ட்ரி எல்லாமே வந்து முடிச்சிருவேன். அப்பப்போ ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா குட்டி சார் வந்ததுக்கப்புறம் இன்னொரு செட் வந்து லாண்ட்ரி துவச்சியும் வச்சுப்பேன். நல்லா வெயில் அடிக்க ஆரம்பித்ததுனால இன்றைக்கி 1 கிலோ பொட்டேட்டோவில் ட்ரை சிப்ஸும் வந்து போட்டு வச்சுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வறுத்து வச்சது எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா வாசனையோடு அப்படியே அந்த பாட்டிலில் வந்து இருக்கும். அப்பப்போ இதை அரைச்சிக்கிறதுக்கான ரீசன் வந்து வாசனைக்காக தான். நிறைய அரைச்சி அப்படியே டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறத விட அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த மசாலா எல்லாமே அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற ரெசிபீஸும் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவு தான் நான் எப்பயுமே அரைச்சி வச்சுப்பேன். இதுவே வந்து நல்லா ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்க்கு வரும். ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்ட. அதனால் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் அரைச்சிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிப்பேன். இன்றைக்கி மார்னிங் போக வேண்டிய வாக்கிங் மிஸ் ஆனதுனால இப்போது இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வாக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கை எடுத்து சீவி எல்லாமே வந்து செய்ய போகிறேன். இதுக்கு நான் 1 கிலோ நல்லா பெருசாக இருக்க உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் சம்மரில் அப்படின்னு சொன்னால் எப்போ வேணாலும் பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கெல்லாம் இந்த மாதிரி சிப்ஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலர். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான இந்த பேக்கரியிலலாம் இருக்க பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து இருக்காது. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். நானும் வந்து இந்த பஜ்ஜி சீவுவோம் இல்லையா, அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு சீவி எடுத்துக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த தண்ணியில் போட்டு அதை அலசுகிறோமோ அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே வந்துடும். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம பண்ணுறது. இந்த திக்னஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் காஞ்சி பொரிக்கும் போது நல்லாவே இருக்கும். அலசி இந்த தண்ணியை மட்டும் நம்ம செடிக்கெல்லாம் விட்டுறலாம் வேஸ்ட் பண்ணாமல். இது ரெடியாகும் போதே நான் வந்து ஒரு பெரிய பேனில் தண்ணியும் வச்சுட்டேன். இதை ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் வந்து இந்த வெந்நீரில் போட்டு எடுக்கணும். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இங்கே கல்லுப்பு கிடைக்கிறதும் கஷ்டம்தான். உங்களுக்கு எது ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேன். பால்கனியில் டெய்லி நம்ம கூட்டினாலும் ஒரு மண் மாதிரி காற்றோடு சேர்ந்து வந்துடும். அதனால் ஜஸ்ட் பிஃபோர் வந்து நான் காய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த மட்டும் நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். குட்டி சாரோட சைக்கிள் வந்து காற்றடிச்சு பல தரம் கீழே விழுறதுனால நாங்கள் கீழேந்து எடுத்துகிட்டு வந்து மேலே பால்கனிலே வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு ஏரியாவில் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இது வெந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே வந்து வடியை போட்டு எடுத்து உணர்த்திட வேண்டியது தான். ஒரு 2 டேஸில் நல்ல வெயிலில் காஞ்சதுனப்போ
பொரித்து சாப்பிட்டுக்கலாம். டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 இயர் கூட வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறத தனித்தனியாக எடுக்கிறது மட்டும்தான் இதில் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் சிரமம் பார்க்காம செஞ்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்பயுமே வீட்டில் பொட்டேட்டோ சிப்ஸ் பொரிச்சு தரா மாதிரி நமக்கும் திருப்தியாக இருக்கும். இது கொஞ்சம் வத்தல் மாதிரி தான். அப்படியே எப்படி வெண்டைக்காய் வத்தல்லாம் பொரிக்கிறோமோ அதே மாதிரி தான். இது ஒத்தொத்தையாக எடுத்து நான் அப்படியே காய வச்சுட்டேன். ஸ்கூல்லேருந்து குட்டி சாரை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் வந்து இந்த விலாக் கண்டினியூ ஆகுது. ஈவினிங் டீ போட்டு குடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பேசிவிட்டு ஸ்கூலில் நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய வேலையை ஆரம்பிப்பேன். இன்றைக்கி மார்னிங் உணர்த்தினது இந்த அளவுக்கு வந்து அது காஞ்சிருக்கு. இது அப்படியே ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சிடுறேன். 2 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத ஒரு ஷார்ட் வீடியோலையோ இல்லைனா லாங் வீடியோவாவோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் எந்திரிக்கிறதுனால குட்டி சார் வந்து சீக்கிரமாகவே தூங்க போயிடுவார். ஸோ ஈவினிங்குள்ளே கடகடன் ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் ஆல்மோஸ்ட் 9:30 10க்குள்ளே எங்கள் வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி இப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும் போதே நான் கிச்சனுக்கு டின்னர் ப்ரிப்ரேஷனுக்கு வந்துடுவேன். எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் தான். ஆனால் மார்னிங் வந்து 4:30 அந்த மாதிரி எந்திரிக்கிறதுனால எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி குட்டி சார் டின்னருக்கு வந்து பாஸ்தா கேட்டிருக்கான். அவனுக்கு மட்டும்தான் பாஸ்தா. எங்களுக்கு வந்து தோசை மாவு இருக்குது, சட்னியும் இருக்குது. கொஞ்சமாக பாஸ்தாவை அவனுக்காக வேக வச்சுட்டேன். எல்லா காயெல்லாம் வேணுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல் தான். இன்றைக்கி கொஞ்சம் சீஸ் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் அதை சேர்த்து வேக வச்சுட்டேன். கொஞ்சம் கேரட்டும் ஒரே ஒரு தக்காளியும் இந்த பக்கம் வந்து வேக வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நான் எல்லா காய்கறிகளையும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அப்படின்றத காமிக்கிறேன். வெந்த கேரட்டையும் தக்காளியும் வெந்த பாஸ்தாவையும் சேர்த்தே நான் அரைச்சிருவேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் பால் மட்டும்தான் வந்து சேர்த்துப்பேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய், இங்கே பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம என்னெல்லாம் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வந்து பாஸ்தாக்கெலாம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துடுறேன். இது சேர்க்கறதுனால சீக்கிரமாக நமக்கு அந்த டெக்ஸ்டர் கிடச்சிரும். தனியாக வந்து மைதா மாவோ கோதுமை மாவெல்லாம் சேர்க்க வேணாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா, கிரேவிக்கு தேவையான உப்பு, ஆரிகானோ, என்ன வேணுமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பெப்பர், ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ் மட்டும் சேர்த்துட்டேன். குட்டி சார் வந்து பொறுக்க முடியாமல் வந்து மேடையிலே உட்காந்துக்கிட்டாரு. கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பராக யம்மியான இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமான அளவு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். 7:00 அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவனுக்கு டின்னர் கொடுத்துருவேன். இருந்தால் கூட நமக்கு இந்த டீ காஃபி கொடுக்குற பழக்கம் வந்து போல இல்லையா? அதுவும் யாராவது நமக்கு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அப்படி வந்து அமிர்தமாக இருக்கும். எங்களுக்கான தோசை டிஃபனையும் வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷனையும் நான் செஞ்சு வச்சுருவேன். இது இல்லை அப்படின்னா 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஸோ காய்கறி என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வைக்கிறது, அது எல்லாமே வந்து பண்ணி கேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தா தான் நெக்ஸ்ட் டே வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதனால் அந்த வேலையை கண்டிப்பாக வந்து நான் பண்ணிவிடுவேன். நாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கு பதிலாக ஸ்மூதி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால், அதுக்காக தான் நட்ஸ் வந்து ஊற வச்சிட்ருக்கேன். ஊற வச்ச நட்ஸோட ஒரு பனானாவையும் சேர்த்து அரைச்சி பாட்டிலில் கொடுத்து விட்டுருவேன். இதோடு இந்த விலாகை பிடிச்சிக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ என்டர்டெய்னிங்காகவோ இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.